ஸோ இந்த வீடியோவோட தம்ப்நெயில், டைட்டில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும். ரொம்ப சின்னதாலாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வந்து இவங்களை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எவ்வளோ பாட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ லதா அம்மா அவர்கள் பற்றி இது சத்குருன்னு சொல்லலாம். எனக்கு இவங்க உங்கள் எல்லாருக்கும் தான், எனக்கு மட்டும் கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே இவங்க சத்குரு தான். ஏன்னா கூடவே இருந்துட்டு வாழ்க்கையோட நிதிமுறைகளை சொல்லாமல் சைலண்ட்டாகவே எல்லாத்தையுமே காமிக்கிற ஒரு சக்தி வந்து அந்த தாய்க்கு தான் இருக்குது. எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அவ்வளோ அமைதி. ஸோ இவங்க பிறப்பு என்ன இது அதை பற்றி நம்ம வந்து பேச வேண்டாம், டச் பண்ண வேண்டாம். அது வந்து ரொம்ப பெருசாகவும் தேவையில்லை. ஏன்னா அது வந்து தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய வேலை இல்லை. நமக்கு என்ன தெரியணும், என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா ஆன்மீகம். அடிமைத்தனம்லேருந்து வெளியே வரத்துக்கு உங்கள் முதுகெலும்பில் இருக்கிற சக்கரங்கள்லாம் எழுப்பணும். சரி, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நாகின் மாஸ்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. இப்போது சத்குருன்னு நம்ம லதா அம்மாவை சொல்கிறோம். அப்போ பரம் குரு யாருன்னா எனக்கு நாகின் மாஸ்டர் தான். சத்குரு இவங்க ஏன்னு சொல்கிறோன்னா, நாகின் மாஸ்டருக்கு இவர் தான் பரம்குரு, இவங்க தான் பரம்குரு. ஏன் அப்படின்னா, ஒரு பெண் வந்து வழி நடத்துகிற ஒரு விதம், அந்த அதாவது ஒரு பெண் எப்படி இருக்குன்னு சொன்னால் பூ மாதிரி இருக்கணும். எப்பயுமே வந்து அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த வீட்டில் தெரியணும்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான காரணமே வந்து இவங்க தான். அது ஏன் எப்படி அப்படின்னா, அதுதான் மேஜிக். அந்த அவுராவோடைய மேஜிக். அது வந்து அதுக்கு சயின்ஸ் தேவையில்லை, அதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அதுதான் மேஜிக். அந்த அவுரா வந்து அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து பாடியில் கேரி பண்ணியிருக்கு. அவ்வளோ காஸ்மிக் எனர்ஜி அவங்களுக்கு இயற்கையாகவே அது கேரி ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நாகின் மாஸ்டரே வந்து ஒரு 20% இருக்கும்போது அவரை வந்து 100%க்கு கொண்டு போனதே இவங்க தான். அப்போ நாகின் மாஸ்டருக்கே ஒரு ஃபேமிலி, ஒரு சம்சாரம், இது இப்படிலாம் வாழணும், வாழ்க்கை ஏற்படணும்ன்றது ஏற்பட்டிருக்குன்னா, அப்போ யோசிச்சு பாருங்கள். எல்லா மனிதர்களும் தவறு செய்வோம். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு கெட்டது நல்லது, இந்த குட் ஈவில்குள்ளே ஃபைட் பண்ணுறோம். ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் கிரியாலாம் தாண்டின பிறகு நாகின் மாஸ்டரே சொல்கிறார், ஒன்றுமே இங்கே இல்லை, இங்கே எதுவுமே இல்லைன்ற நிலையை அடையிறது எது நாகின் மாஸ்டர் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அவர் அடையிறார். அந்த நாகின் மாஸ்டரும் லதா அம்மாவும் சேர்ந்து இவங்க 2 பேரும் ஒரு பை ப்ராடக்ட் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா, ஒரு குட்டி சிங்கம் மாதிரின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, இந்த ஒரு பை ப்ராடக்ட்டு ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஓகேங்களா. ஆனால் வந்து அந்த ஆன்மீக அறியாமை, வெளி உலக செயல்கள், இதெல்லாமே வந்து கேப்சர் ஆகி ஒரு கட்டத்தில் அந்த மாயைக்குள்ளே சிக்கி, அப்புறமா அந்த ஆன்மீகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரத்துக்கான பயணம் நோக்கி போகிறவர் தான் ஓம்கார், எங்களுடைய அண்ணா. எல்லா ஞானமும் தெரியும், பர்ஃபெக்ட். ஆனால் மாயை வந்து இழுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறமா 2வது பை ப்ராடக்ட் ஒன்று வருது, அதுதான் நான். இந்த ஆன்மீகத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குன்னு பிறப்பெடுத்த மாதிரியே இருக்குது. அதே சமயம் என்னுடைய பிறவி இது எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட், ஆஸ் யூஷுவல், நீங்கள் எல்லோரும் மாதிரி தான். ஆனால் என்ன, நாங்கள் எப்பயுமே இந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் லைஃப்பில் வாழ்ந்துட்டோம். ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் லைஃப்ன்ற சென்ஸ், எனக்கு அந்த ஒரு தமிழ் வார்த்தை வரல. அது ஒரு பரிபூர்ண ஆனந்த வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ஒரு கோவிலுக்குள்ளே எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்குள்ளே வெப்பமே இருந்தாலும் சரி, கோவிலுக்குள்ளே ஐயோ ஏசிலாம் தேவையில்லை, கோவிலில் ஹீட்டு வேர்க்கும், ஆனால் நீங்கள் அப்படியே நிம்மதியாக இருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா?
நிறைய பேர் போயிருப்பீங்க, அதனால சொல்கிறேன். ஏன்னா கோவிலோட அட்மாஸ்ஃபியர் அப்படி, அங்கே இருக்கிற பில்லர்ஸு, அங்கே இருக்கிற அந்த ஒரு வடிவம், இதெல்லாமே நம்மளை இழுத்துருது. ஸோ அது நம்பிக்கை இல்லை, அது இயற்கை, அதான் இயற்கை, அதான் சயின்ஸ். அப்போ கோவில் போனோமாங்க அப்படி இல்லை. இனிஷியல் லெவலில் போகணும், அப்புறம் எதுக்கு போகணுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா ஏன் போகணுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா எதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நமக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது, நம்ம தான் கோவில் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். அதான் யோகம், கிரியா. அப்போது இந்த 2வது பை ப்ராடக்ட் உருவாக்குனது கிரியாக்காகவே உருவாக்கப்பட்டபடி எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போது நாகின் மாஸ்டர்கிட்ட என்ன இவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அமைதியாக தான் இருப்பாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், ஆக்ஷன்ஸ், அவங்க உள்ளே உணர்றது நாகின் மாஸ்டருக்கு தெரிஞ்சிடும். அப்படி நாகின் மாஸ்டர் ஓ இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அதை மாற்றிப்பாங்க. ஓ இது இப்படி இருக்குது, அவங்களுடைய இன்சைடு. அதுவும் இப்போது ஒருத்தவங்க வெளிப்படையாக ஒரு பொருள் இப்படி இருக்குங்க, இது தூக்கி இப்படி வீசினா அவனுக்கு கோவம்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லாத்தாமல் என்றைக்குமே நடந்துக்கிட்டது இல்லை. கோவம் அவங்களுக்கு வந்தே நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏதோ 2-3 தடவை பார்த்துருப்போமா, அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் வந்து எந்த தாய் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே கையெடுத்து கும்பிட வேண்டியது. இந்த பொருளை வந்து எடுத்து இப்படி தூக்கி போட்டால் கோவம்னு சொல்லுவோம், இல்லை அமைதியாக அப்படி போயிட்டால் கண்டுக்கலன்னு சொல்லுவோம். 2மே இருக்காது அவங்கக்கிட்ட. அது பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம், 2மே இருக்காது. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னாங்க, ஜஸ்ட்டு அன்பு இருக்கும், ஒட்டாத அன்பு. என்ன நீ செஞ்சாலும் நான் உன்னை அன்பாக பார்த்துப்பேன், சேவை பண்ணுறேன். இது வந்து யாராலையும் முடியாது. அதுக்கு வந்து கோடி வணக்கங்கள் தான் நம்ம வைக்கணும். ஏன்னா வந்து இந்த பொருள்கள் எல்லாமே வந்து எல்லா பெண்களும் செய்கிறீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாத நீங்கள் தான் வந்து தெய்வத்தோட சமானம் இல்லை, நீங்கள் தான் வந்து காடஸ். இதுதான் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லி நம்ம பைபிள்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு உண்மையான பொருள். புத்தரும் சொல்லுவார், இப்படி இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து தெய்வமாகவே ஆயிட்டீங்க, நீங்கள் ஒன்றும் தெய்வத்தை போய் தேட வேண்டாம், நீங்களே தான் தெய்வம் அப்படின்வார் புத்தர். அந்த வார்த்தைலாம் உண்மை, அது ஒன்றும் பொய் இல்லை. புத்தரே சொல்கிறாருன்னா அது உண்மை. இப்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா ஆக்கி ஒரு குடும்பத்தை ஃப்ராக்ரன்ஸ்லேயே வச்சுக்கிட்டதுன்றது பெரிய விஷயம். இதுக்கு நாகின் மாஸ்டர் தான் அப்படி வச்சுருக்காரு நீங்களாம் நினைக்கிறீங்க இல்லையா? கரெக்ட் கிடையாது. அவர் வச்சுருக்காரு ஓரளவுக்கு கரெக்ட். ஆனால் 80% இவங்க தான் கரெக்டு. இவங்க தான் 80% ஃபுல் சேவையை வந்து கொண்டு போய் எல்லாத்தையுமே தன்னுடைய ஒரு கைக்குள்ளே அதை அகங்காரமாக எடுத்துக்காமல் சேவையாக எடுத்துக்கிட்டு எல்லாருடைய தாட்ஸையுமே வந்து ஒன்றா ஆக்கிக்கிட்டு அவங்க சேவையை வந்து அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸை ஃபில் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் லதாமா இருக்காங்க. நாகின் மாஸ்டர் ஐயா 2019 இதாகிட்டார், எல்லாருக்கும் தெரியும். நாகின் மாஸ்டர் ஐயா வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், நிறைய பேர் போய் பாருங்கள் அதை. இப்போது லதாமாவுடைய ஒரு செயலை வந்து சாஃப்ட் நேச்சர், இந்த நேச்சர் இதெல்லாம் தாண்டி உள்ள அவங்க ஆன்மீகம் இருக்காங்களா இல்லையா? நாகின் மாஸ்டர் ஆன்மீகத்தில் இருந்துட்டார். நாகின் மாஸ்டர்கிட்ட ஏன் இந்த ஆன்மீகம் பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி இருக்கீங்க, எதுக்கு சாமி கும்பிடணும் ஒரு நாள் கேட்டதில்லை. நாகின் மாஸ்டர்கிட்ட இன்னும் நிறையா கற்றுக்கிட்டாங்க. எல்லா பொருட்களையும் நாகின் மாஸ்டர்கிட்டேருந்து எப்படி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், எப்படி அவங்களுக்கு சந்தோஷத்தை எப்பயுமே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்க முடியும். அண்ட் நாகின் மாஸ்டர்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, நான் உங்களுக்கு தடையாக இருக்கேன் ஆன்மீக வாழ்க்கையில், சொல்லுங்கள், நானே போயிடுறேன் அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து எல்லோரும் சொல்ல மாட்டாங்க. இது சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்கிறதோ கோவத்தில் வந்து சொல்கிறதோ சொல்லுவாங்க. இவங்க இது இயற்கையாகவே சொல்லுவாங்க, அது அன்போடு. ஏன்னா நிஜமாக நீங்கள் கடவுள் அடையணும்னு வந்திருக்கீங்க, அதுக்கு நான் ஏன் தடையாக இருக்கணும்? ஸோ இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு மாடர்ன் லைஃப் ஆஃப் சிவபார்வதி மாதிரி இருக்கும். இது நீங்கள் வந்து எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, கண்ணால் பார்த்துருக்கேன் இல்லையா? இப்போ எப்படிங்க வருண் வந்து இதை பார்த்தே வளர்ந்துட்டேன் அப்படின்னா, ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், ரியலாகவே வந்து ஒரு கடவுள் கூட நான் வாழ்ந்திருக்கேன். அது வந்து எப்படி என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ரியலாகவே ஒரு சிவன்னா ஃபோட்டோவில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நேரில் நான் அதை பார்த்துருக்கேன். இப்போ அதே மாதிரி தாய், இவங்க ஒரு ஏஞ்சல், டிவைனு, பார்வதி அம்மா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, இந்த கதைகள் கேட்டிருக்கோம். ரியலாகவே நான் பார்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. இதெல்லாம் வந்து யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க நீங்களாம், இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருப்போம், வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இதுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இவங்ககிட்டேருந்து இதில் எல்லா பொருட்களையும் கேப்சர் பண்ணி ஓ வாழ்க்கைனா இதான் போல், இப்படி தான் இருக்கணும் போல், ஏன்னா இப்படி இருந்தால் தாங்க நிம்மதி அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தையும் பாருங்கள், இவங்களையும் பாருங்கள். உலகத்தை பாருங்கள், சண்டை,
எப்போயுமே ஆர்கியூமெண்ட்ஸ், எப்பயுமே கூத்து, எப்பயுமே வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வேற்றுப்பாடு அப்படின்னா, அவங்க வெளியில் போனால் தான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிம்மதி இல்லை. சந்தோஷம் வருது, டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே சமயம் நிம்மதின்ற ஒரு பெரும் பாலான உச்சிக்கட்ட நிலையை நாகின் மாஸ்டரும் லத்தாமாவும் அடைஞ்சிருக்கிறாங்க. லத்தாமா கிரியா பண்ணாமலே அதை அடைஞ்சிருக்கிறாங்க. நாகின் மாஸ்டர் கூடவே இருந்தால் அதான் சொல்லுவாங்கள்ல, சிவன் கூட இருந்தாலே போகிறேன், எல்லாமே எனக்கு நிம்மதி தான். அப்பேற்பட்ட ஒரு அது லவ் இல்லைங்க, அது வந்து ஒரு தெய்வீக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோவில். அந்த கோவிலுக்குள்ளே 2 பேர் இருக்கிறாங்க, டியட்டிஸ். அவங்க தான் இந்த ஐடில்ஸ். இது வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து இது டோட்டலாக ரியலாக நடந்த விஷயங்கள், ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்த்த விஷயங்கள். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். அதனால தான் அதை சொல்கிறோம். அது நிம்மதி. அந்த நிம்மதியான கப்புள்ஸாக தான் நிறைய பேர் வாழணுன்றதை நான் வந்து நிறைய பேருக்கு சொல்கிறேன். நானே அப்படி இருக்கேனா அப்படின்னா நான் எல்லோரும் முயற்சி தான். இப்போ இன்றைக்கே நீங்கள் மாறிடுங்கன்னு யாரும் இல்லை. அந்த டார்கெட் வைங்க, 2 வருஷம் 4 வருஷம், ஏன் 10 வருஷத்துக்குள்ளே மாற மாட்டிங்களா? அது மாதிரி ஒரு நல்ல தெய்வீக தன்மைக்குள்ளே நீங்களும் போக மாட்டிங்களா? கண்டிப்பாக போவீங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த தன்மை இருக்குது. எல்லோரும் தெய்வம் தான். அதுக்குள்ளே நம்ம வந்து பயணிக்கிறதுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறோம். இப்படி இவங்களை விட அப்படின்றத விட இவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம இருந்துக்கணும் அப்படின்றது கரெக்டான ஒரு மரியாதை. அப்படி தான் நான் பயணிக்கிறேன். அப்படி பயணத்தில் தான் நான் நிறைய மாற்றிருக்கிறேன். நமக்குள்ளேயே நம்ம சேஞ்சஸ். அப்போது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ரூபா கூட வெளியில் போயிட்டு சாப்பிட்டது அப்படின்ற ஒரு காலம் கிடையாது. 2 பேருமே வந்து எப்பயுமே பீச்சுக்கோ கிளப்புக்கோ பப்புக்கோ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் அவங்க இருந்ததில்லை. ஒரு படத்துக்கு போனதில்லை. வீடே ஆலயம் இந்த இறைவன்லேயே வாழ்ந்துட்டாங்க அவங்க. இது எத்தனை பேரால் முடியும்? இப்படி வாழணுன்றது தான் என்னுடைய விருப்பமும், என்னுடைய ஒரு வாழ்க்கையோட குரு சொல்லி கொடுத்தபடி நான் வாழணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு வாழ்க்கை கொள்கையும். அதனால தான் வந்து நமக்கு எத்தனை தாட்ஸு கெட்டது வரும், காமம் வரும், குரோதம் வரும். இதெல்லாம் வந்து வந்துட்டு இருந்த காலமும் எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் அது இருந்திருக்கலாம், இப்பயும் இருக்கலாம். இதெல்லாத்தையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்துருச்சு உடனே அதை போய் இந்த செயலை செஞ்சிடணுமா? செயலை செஞ்சிடாதீங்க. இதில் இருக்கா அதை அதோடையே தள்ளி விட்டுருங்க. ஏன்னா மைண்டுக்கு வர்றது செயலாகக்கூடாது. செயலானால் தான் கர்மா. மைண்டுக்குள்ளே ஏற்படுதுன்னா அது கர்மா இல்லை. மைண்டுக்குள்ளே ஏற்படுற எந்த விஷயமுமே அது மாயை. உங்களுக்கு ரீல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, இமேஜினேஷன் ரீலு. ஒரு 2.5 மணி நேரம் படம் போட்டு விட்டால் அது ஓடிக்கினே இருக்கும் லூப்பில். அது மாதிரி உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. டெய்லி இதே தாட்ஸ் வருதுன்றீங்க. அப்போ டெய்லி அதே ரீல்லே இருக்கீங்க. நீங்கள் அந்த ரீல்லேருந்து வெளியே வாங்க. அந்த ரீல் நீங்கள் இல்லை அப்படின்னு இங்கேருந்து பாருங்கள். இது ரீலு, இது உள்ளே நீங்கள் போய் வாழாதீங்க. இதுலேருந்து வெளியில் வந்து இது இப்படி இருக்கா, காமெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். ஒருத்தவங்களை ஏமாத்துறது, ஒருத்தவங்களை வந்து எப்படி வேணால் வாழ்கிறது, கஞ்சா அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, இதெல்லாம் ஈஸி தான். அம்மா அப்பா கிட்ட தெரியாமல் போய்ட்டு நம்ம போய் சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது. ஒரு காட்சி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வருவேன். காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அப்பா வந்து, எங்கள் வீட்டில் எப்பவுமே ஃப்ரீடம் தான், எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த எச்சில் இருக்குல்ல, எனக்கு அது வந்து பழக்கம். இந்த எச்சில் வந்து இப்போ அது போயிடுச்சு. இந்த மாதிரி மென்னுன்னு இருப்பேன், எச்சில் மென்னுன்னு இருப்பேன் நான். எனக்கு அது பிடிக்கும். அது டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் எனக்குள்ளே. அது ஏன்னா வந்து டீஹைட்ரேட் ஆகக்கூடாதுன்னு நான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தண்ணி பாட்டிலில் காலி ஆகிட்டோன்னா கூட இது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டிங்க வா அப்படின்ட்டு, என்னது வாயில் அப்படின்வார். அவருக்கு என்னென்னா, எங்கள் பையன் கெட்டு போய்டுவானா, ஏமாத்துறானா நம்மள அப்படின்ற. அப்போ எனக்கு ஒரு சூப்பர் லெசன் கொடுத்தாரு. பாருடா, உன்னை வந்து சந்தேகம் பண்ணணுன்னு இதெல்லாம் கேட்கல, சந்தேகம் இல்லை, இது குருவாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்பா மறந்துடு, குருவாக சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னார் இந்த பாயிண்ட்டு. இது எங்கள் தாய் இருந்தாங்க, உள்ளே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ கிரியாவில் உட்காடுறோம். அதெல்லாம் என்ன ஒரு காலங்க பா. நான் சொல்லும் போதே வந்து கூஸ் பம்ப்ஸும் வருது. எதுவுமே இல்லைடா வாழ்க்கை, அது ஒருத்தர் இருந்தால் போகிறோம்டா அப்படின்ற லெவலுக்கு வந்து அட்டாச்மெண்ட் இல்லை. அதுதான் லவ். அது அட்டாச்மெண்ட் இல்லை, அது டோட்டலாகவே சமர்ப்பணம். நான் உங்ககிட்ட சமர்ப்பணம் அடைஞ்சிடுறேன், எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்க குருவே அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது. அப்போ அவர் சொன்னார், இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே சரி தப்பு இல்லை, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. அப்பாவை ஏமாற்றிட்டு போய் சொல்லிட்டு போய் ஒரு விஷயம் சொல்கிறியே தப்பு. பிரபஞ்சம் உன்னை தண்டிக்கும். சொல்லிட்டு போய் செய், பிரபஞ்சம் தண்டிக்காது, நாங்கள் உன்னை புரிஞ்சுப்போம். சொல்லிட்டு போய் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை. அப்போ பிரபஞ்சம் வந்து அதை ஓகே, இந்த உங்களுக்குள்ள ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, அவனுக்குள்ள ஒரு யூனிவர்ஸ் இருக்குது.
2 பேர் 2 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு எது வேணால் செஞ்சுக்கோங்க. அப்போ ஏற்பட்ட ஓப்பன்னஸ் நீ கொண்டு வந்துட்டு எது வேணால் செய்யணுவார். அப்போ நான் சொன்னேன், எச்சையில் முழுங்கின்னு இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். தெரியும், ஆனால் எச்சரிக்கை கொடுக்குறேன், எப்பயுமே கெட்ட வழியில் போயிடாத, சொல்லிக்கிட்டு போ, அம்மாவுக்கு சொன்னேன் அப்பாவுக்கு சொன்னேன் சொல்லிட்டு போ அப்படின்னு அவர் சொல்லுவார். அதேமாதிரி அண்ணா இருக்காங்களா, அண்ணாவையும் ஏமாத்தாத, சொல்லிட்டு செய், அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிவிடு. ஒரு விஷயம் இது பிடிச்சிருக்கு சொல்லிவிடு. இதுதாங்க நான் அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணுறேன். ஹார்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிவிடு, அதில் ஒன்றுமே இல்லைப்பா, சொல்லிவிடு, அதில் என்ன இருக்குது. நீ வந்து அவங்கள பார்க்காத, சிருஷ்டியை பாரு, இறைவனை பாரு, இறைவன் திருஷ்டியில் வாழு. இறைவன் திருஷ்டிலுக்கு தான் நீ வந்து குட்டுன்னு பேடுன்றதை நீ ஸ்டாம்ப்பு குத்திக்கணும் தவிர மக்கள் திருஷ்டியில் குட்டு பேடுன்னு ஸ்டாம்ப்பு குத்திக்காத. இறைவன் திருஷ்டியில் குட்டு பேடுன்ற ஸ்டாம்ப் உனக்கு வந்துருச்சா, குட்டுன்னு வந்துருச்சா, போகிறோம். வேறு யாருக்கும் நீ வந்து எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். பிகாஸ் நீ இறைவனோட தொடர்பு கொள்ளுறதுக்கு தான் இந்த கிரியா அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோ விஷயம் சொல்லுவாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். உலகத்தில் இதை வச்சு தாங்க உலகமே ஓடுது. நம்பிக்கை, இதில் தான் உலகமே ஓடுது. உலகமே இந்த நம்பிக்கையில் தான் இருக்குது, விஸ்வாசத்தில் இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லுவார். அதேமாதிரி லதா அம்மாவோடைய அட்வைஸ்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வரைக்குமே அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. லதா அம்மா கிட்டே நான் வந்து ரொம்ப கரடு முரட ரொம்ப ஹேங்கராக இருந்த காலங்கள் இருக்குது. அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணி அவங்க மேலே செலுத்துறத என் மேலே செலுத்திக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்ககிட்ட நம்ம ஏன் கோவப்படணும், யூஸே இல்லை. நம்மக்கிட்டே நம்ம கேட்டுக்கிட்டு இன்னைக்கு எதுவுமே செய்கிறதில்ல. அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்பா அந்த அன்பு மட்டுமே நிறைய வந்து செலுத்தணும் அப்படின்றதான் மைண்டுக்குள்ளே ஓடுது. அதே மாதிரி இப்போது ஒரு சில விஷயம் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், டிஸ்பியூட்ஸ் இருக்கும். இது எந்த ஒரு விஷயமே வந்து மைண்டுக்குள்ளே வந்து ஏற்படாது. அது எதுவுமே வந்து நமக்கு மைண்டுக்குள்ளே ஏற்படாது. இது எல்லாமே எங்கே ஏற்படும் அப்படின்னா, அந்த ஒரு சுச்சுவேஷனை டபக்குன்னு அது வெடிஞ்சு அது அங்கேயே முடிஞ்சிடுது. ஆனால் அது மைண்டு கேரி பண்ணிக்கல, அது அன்றைக்கி அப்படி சொன்னியே, இன்றைக்கி இப்படி செஞ்சியே அப்படின்றது என்றைக்குமே எங்களுடைய ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா அது கேரி பண்ணது இல்லை. இப்படி தான் ஒரு ஃபேமிலி இருக்கணுன்றதை நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு பகை மாதிரி, ரிவெஞ்சு மாதிரி அப்படி என்றைக்குமே இல்லை. இன்னொரு விஷயம் நிறைய பெண்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, ரொம்ப பெரிய விஷயம், மெயினான விஷயம். திருமணம் ஆகி கணவர் போயிட்டார் அப்படின்னா தாலி எடுத்துடணும், போட்டு எடுத்துடணும், இந்த கம்மல்லாம் போடக்கூடாது, மஞ்சள் கயிறு போடணும், வெள்ளை சாரி போடணும், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்கள் கணவர் இறந்துருவார்ல, உங்கள் கணவர் இறந்த பிறகு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். 10 பேர் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் செய்யுங்க, அந்த மாதிரிலாம் செய்யுங்க. அப்போ உங்களுக்கு அந்த வலி என்னன்னு புரியும். ஏன்னா இப்படி ஒன்று இல்லவே இல்லை சாமி இந்த உலகத்தில், அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அப்படி பார்த்தா நீ வந்து எல்லாத்தையும் வெட்டிக்கணும், உடம்புல கை கால் எல்லாத்தையும் வெட்டிக்கணும் இல்லையா? சத்தின்னு ஒன்று இருந்தது இல்லையா, பழங்கால ரிச்சுவல். அதில் போய் வந்து புருஷன் இருந்தானே அதே அக்னியில் போய் இவங்கள போய் அணைஞ்சிருவாங்க, மொத்தமாக பஸ்மம் ஆயிடுவாங்க. அதுவும் ரிலீஜியஸ் தானே, அதுவும் கல்ச்சர் தானே, ஏன் செய்கிறது இல்லை? அப்போ ஏன் மனிதருக்கு ஏற்றபடி மாற்றிக்கிட்டீங்க? கவர்மெண்ட் ஒன்று தானே அதை வந்து மாற்றிக்கிடுச்சு இல்லை, பிரிட்டிஷ் மாற்றிட்டாங்கல்ல. அதை பகுத்தறிவு வேணும், பகுத்தறிவோடு வாழுங்க. எப்பயுமே வந்து சிறுவன் மாதிரி இருக்காதீங்க, பகுத்தறிவாக வாழுங்க. நடுநிலையில் இருக்காதீங்க. ஒன்று இருந்தால் கீழே இருங்க, இல்லை மேலே இருங்க. நடுவில் இருந்தீங்கன்னா ரொம்ப தொல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் தாய்கிட்ட ஏராளமான பேர் அதிபுத்திசாலிகள், ஏராளமான பேர் பொட்டு எடுத்துடணும், என்னமோ ஞானிகள் இவங்க வந்து புத்தகம் ஓலைச்சுவடிகள்லாம் எழுதிட்டு சித்தராயிட்டாங்க. இவங்க எல்லாரும் கடவுளை பார்த்துட்டாங்க. இவங்க வந்து சொல்கிறது, இது எடுத்துருங்க, அது எடுத்துருங்க, கம்மல் எடுத்துருங்க, முடி வந்து இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும், 21 நாள் இது செய்யணும், இப்போ 3ஆவது நாள் இது செய்யணும், 7ஆவது நாள் இது செய்யணும். செஞ்சால் நாகின் மாஸ்டர் திரும்ப வந்து இப்படி உட்காந்து ஹாய் எவ்ரிவன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை செய்யலைன்னா வந்து நாகின் மாஸ்டர் திரும்ப வந்துட்டு ஹாய் எவ்ரிவன் சொல்லுவார். ஏண்டா மூடனாடா நீ? அறிவு இருக்குல்ல, படிச்சிருக்கல, படித்தா ABCD படிக்க தெரியுதில்ல, இது என்ன கலர் சொல்ல தெரியுதில்ல, அது என்ன நம்பர் சொல்ல தெரியுதில்ல, இவ்வளோ அறிவு வச்சுக்கின்னு மூடன் மாதிரி முட்டாள் மாதிரி அது செஞ்சால் அப்படி ஆகிடும், இது இப்படி ஆகிடும். கண்ணால் பார்த்தியா அப்படி ஆகுதா இல்லையான்னு? கண்ணால் பாரு. எந்த கண்ணால் பார்க்கணும்? இந்த புறக்கண்ணால், அகக்கண்ணால் பாரு. யாரை பார்க்கணும்? இறைவனை பாரு. மற்றவனை பார்த்துன்னு இருக்காத, இறைவனை பார்க்க கற்றுக்குவோங்க. அதுக்கு பழக கற்றுக்கோங்க, சரீரத்தை இழக்க கற்றுக்கோங்க. 10 ரூபாய்க்கு ஒருத்தன் பிரியாணி போட்டாலே சிக்கன் லெக் பீஸ் இருக்கா,
இருக்கா இல்லையா? இந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நீ அந்த ஆசையை கூட விட முடியல, எப்படிப்பா நீ இறைவன் என்ற பேரை சொல்லுவ? இது எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். ஒருத்தனுக்குள்ளேயும் தன்மை இறைவன் அவனுக்குள்ளேயே தான் இயங்குது. தாய் எப்படி ஒரு குழந்தைகிட்ட அன்பு ஏங்குறாளோ, தாய் எப்படி ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட அன்பு ஏங்குறாளோ, அப்படி தான் உன் ஆத்மா ஒரு தாய் உன் உடல்கிட்ட அன்பு ஏங்குது. உன் உடல் கொடுத்தது குண்டில் நீ எழுப்படா சாமி, எழுப்புடா. முடியலையடா உன்னால், அந்த விந்த கட்டுப்படுத்துகிறா, மூச்சை கட்டுப்படுத்துகிறா, இறைவன் கிட்ட போடா. அதை முடியலையே. எப்போ பாரு கிரவுண்டிலே வாழ்கிறது, எர்த்திலே வாழ்கிறது, இங்கே இருந்தானா நரகத்துக்கு போயிடுவாடான்றாங்க. அதான் ஞானிகள் சொன்னது. இப்போது எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், புருஷர் இறந்தோடனே அப்படி ஆடணும், இப்படி கம்மல் எடுத்துடணும், அதை எடுத்துடணும். மாடர்ன் வேர்ல்டில் வாழ்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க, அவனுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாழுங்க. இந்த துணி போனால் அந்த துணி போனால் அவனுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாழுப்பா. அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்ப்பா. தர்மத்தை செய். பல பேருக்கு நன்மையை செய்யலைனாலும் பாரு, தீமை இல்லாத தர்மத்தை செய். ஹர்ட் பண்ணாத, ஒரு வார்த்தையை விடாத தர்மம். அந்த தர்மத்தில் வாழுங்க. அதர்மத்தில் இருக்கிறவனுக்கு தர்மம் உங்களுக்கு உதவாது. உங்களுக்கு அதை அட்வைஸ் பண்ணும். எடுத்துக்க தெரியலன்னா அது திரும்ப த்ரெட்டன் பண்ணும், வார்ன் பண்ணும். அப்புறம் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதர்மம் எப்படி இருக்கும், அதுக்கான விளைவு என்ன அப்படின்னு. அதனால் அந்த கோவிலா இந்த கோவிலா, இந்த பரிகாரம் பண்ணணுமா, அது பண்ணணுமா, இந்த பொருள் எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதே நான் சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண் வாழ்கிறாங்க, ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, இதெல்லாம் செய்கிறீங்க சாமி, நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? இல்லை, கடவுளை புரிஞ்சுக்கல, தேடலை. இதெல்லாம் செஞ்சுட்டா ஏதோ எனக்கு சந்தோஷம் வந்துடும், இதெல்லாம் செஞ்சுட்டா கடவுள் சந்தோஷம் ஆயிடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கல. இதெல்லாம் செஞ்சுட்டா எனக்கு நான் நல்லா இருந்துருவேன். டேய், ஒரு முட்டாள் மாதிரி யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு நம்ம என்ன வாழ்க்கையில் எது ரியல், எது அப்படி அது தேடுங்க ஃபஸ்ட்டு. ரியல்ன்றது தேடலை நீங்கள். பொய் என்ன, நான் எப்படி செல்ஃபிஷாக வாழ முடியும், நான் எப்படி நல்லா ஈகோவாக வாழ முடியும், எனக்கு எப்படி எப்போவுமே சுகமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். எல்லாராலையும் இறைவனே அடைய முடியாது, சக்ஸஸும் ஆக முடியாது. ஏன்னா இன்றைக்கி அத்தனை சக்ஸஸ் ஆன பீப்புளுமே இதெல்லாம் தாண்டி தான் போய் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு ரஜினி ஒரு எக்ஸாம்பிள், மாளவிகா மோகன் ஒரு எக்ஸாம்பிள், தமன்னா ஒரு எக்ஸாம்பிள், சமந்தா ஒரு எக்ஸாம்பிள். இத்தனை பேருமே எக்ஸாம்பிள்ஸ் தான். இவங்க எல்லாரும் இறைவன் நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. டான்ஸர் பிரபுதேவா ஆகட்டும், டான்ஸர் மைக்கேல் ஜாக்சன் ஆகட்டும், யாராக வேணாலும் சரி, எல்லாருமே ஒரே பொருள் ஒரே கான்செப்டில் தான் இருந்திருக்காங்க. இதை தேடிக்கோங்க, லைஃப் நல்லாவரும். ஒரு பெண் ஏன்னா என்னுடைய தாய்கிட்ட இத்தனை பேருமே இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பொட்டு எடுத்துடணும், அது எடுத்துடணும், இது எடுத்துடணும். எனக்கு தான் புரியல, இதெல்லாம் ஏன்டா எடுக்கணும், இதெல்லாம் எதுக்குடா, நீ கேளுமா அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு அப்படின்வாங்க. ஏன்னா சொசைட்டி அப்படி வச்சுருக்கு. இந்த சொசைட்டிக்கெல்லாம் சிங்கம் மாதிரி தான். ஒரு விஷயத்தை தட்டி கேட்கணும். நீ யாரா சொல்கிறது, நீ நிம்மதியாக இருக்கியா? இல்லை, அப்போ நீ ஏன் சொல்கிற? சொல்லாத, உனக்கு சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை. நிம்மதியாக இருக்கிறது நாங்கள் இன்னும் உனக்கு சொல்லணும், நாங்களே சொல்லாமல் வாய மூடிட்டுருக்கோம். இப்போது இந்த ஒரு பொருள் பண்ணால் நிம்மதி கிடைக்குதா? கிடையாது, துன்பம் தான் கிடைக்குது. அப்போ எதுக்கு அதுக்கு செஞ்சுக்கிட்டு? அதனால் இறைவன் கிடைக்கிறானா? கிடையாது. மூடன் மாதிரி ஆகிட்டுருக்குறீங்க, அதுதான் கிடைக்குது. இதனால தான் சொல்கிறது, பகுத்தறிவாக யோசித்து ஒரு பொருளை செய்யுங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸஸ். லதாமா பார்க்கும்போது இதெல்லாம் தான் தோணும். அது எல்லாமே தாண்டி ஒரு நிலைக்கு அவங்க இப்போ இருக்கிற நிலை என்னென்னா டிட்டாச்மெண்ட். யார்கிட்டே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்க இயற்கையாக அது வந்துட்டாங்க. அவங்க கிரியா பண்ணாங்கன்னா அவங்க எல்லாரோட மகான் ஆயிடுவாங்க. அது அடிக்கடியும் நான் சொல்லுவேன். அண்டு வீடை வச்சுக்கிற விஷயம், கோவில் மாதிரி வீடு இருக்கும், எப்போவுமே எல்லாருக்கும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். அன்னதானம்னா என்னென்னா, நான் அடிக்கடி வீடியோலையும் போன இதுலேயும் சொல்லியிருப்பேன், யார் வந்தாலுமே வீட்டில் ஃபுட்டு இல்லாமல் இருக்காது. எல்லாருக்குமே ஃபுட்டு கொடுத்துட்டு தான் போகிற மாதிரி அம்மா எப்போயுமே பண்ணிகிட்ருப்பாங்க, முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்குமே. இப்போ நானே சொல்கிறேன், ஹெல்த்து இதாகுது, யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டாம், நான் தான் இன்னும் தடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பட் அவங்க உள்ள ஆத்மார்த்தமாக வில்லிங்காக இருக்காங்க, செய்யணும் செய்யணும் செய்யணும், 10 பேருக்கு எதாவது செய்யணும், ஸ்வீட்டு செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், அது அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வேண்டாம், உடல் இதாகும், வேண்டாம் அப்படின்னு நம்ம தான் தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மைண்டை காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன், அந்த மைண்ட்லேருந்து வெளியே வா, அதுதான் பாயிண்ட்டு. யாருக்காக இருந்தாலும் அதுதான் பாயிண்ட்டு. அதேமாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டோம், அது திட்டாத பார்த்துக்கிறது, அன்போட, எப்போயுமே அன்போடு பார்த்துக்கிறது. எங்கே திட்டணுமோ எப்போயாவது ரேரா அதுக்கு திட்டி ஒரு அடி போடாமல், அடி போடுறீங்களோ சின்னதாக, அது வேறு. அதுக்கு எப்போயாவது தாங்க, எப்போ பார்த்தாலும் திட்டுறது, சனியை இது மாதிரி சொல்கிறீங்க, இதெல்லாமே வச்சுக்காதீங்க. இது எல்லாமே ராங்கு, சரியே கிடையாது. இது எப்பயுமே ஒரு கிட்ட திட்டக்கூடாதுங்க, அது தெய்வம். அது
அது எது வந்ததுன்னே தெரியாதுங்க. அது நம்ம தான் அதை கூட்டிகிட்டு வந்தோம், நம்மளே தான் அதை வந்து கழுத்து இருக்கிறோம். ஸோ அது பண்ணாதீங்க. அண்ட் லதா மாமா என்றைக்குமே ஜோசியமோ கோவில்களோ இது எல்லாமே நம்பினதே கிடையாது. எப்போயுமே நாகின் மாஸ்டருக்கு அவங்க செஞ்ச சேவைகள்லாம் வந்து எப்பயுமே என்னால் வந்து மறக்க முடியாது. அது அவுட் ஆஃப் பாக்ஸ். ஓகே, இப்போது ஒரு பசங்க தாயை எப்படி பார்த்துக்கணும், அதுவும் இந்த மாதிரி ஒரு தாயை எப்படி பார்த்துக்கணுன்னா எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் இது செய்கிற, உனக்கு என்ன அப்படின்னு கூட கேட்கக்கூடாது. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். எதுக்கு இது செய்கிற, எங்கே போகிற, நீ ஏன் அப்படி இரு, எதுவுமே கேட்கக்கூடாதுங்க. தே ஆர் குரு, சத்து குரு அப்படின்றது நமக்கு அவங்க சொல்லணும் தவிர நம்ம அவங்கள கேட்கக்கூடாது. அதை தான் நம்ம கற்றுக்கணும். எல்லா தாயோடைய பசங்க, பொண்ணாகட்டும் பையனாகட்டும், தாயை கேள்வி கேட்காதீங்க, அப்பாவையும் கேள்வி கேட்காதீங்க. அவங்களுக்கு தெரியாதா, உங்களை பெற்றதே அவங்க தான். அவங்கள கேள்வி கேட்காதீங்க. ஆன்மீக விஷயம் எதா இருக்கா, நீங்கள் நல்ல ஆன்மீக உச்சி நிலையில் இருக்கீங்களா, அதை கேளுங்க. ஃபேக்டாக இது அதை சொல்லுங்கள். இது பாருங்கம்மா, இதான் ஃபேக்ட்டு, உங்கள் விருப்பம் உங்களுது, இதான் ஃபேக்ட்டு. சயின்ஸ் படி இதான் ஃபேக்ட்டு, ஸ்பிரிச்சுவல் படி இதான் ஃபேக்ட்டு, ஞானிகள் படி இதான் ஃபேக்ட்டு. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நல்லது, பண்ணுங்கள். இறைவன் பிடிச்சிக்குது அது சொல்லலாம். அது அதுவும் அவங்களால ஏற்றுக்க முடியல, சொல்ல வேண்டாம். அதுக்கு நான் அவங்கள எதுவும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். எப்பயுமே அவங்கள மரியாதைங்க. அவங்க என்ன, அவங்க ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் அது, அதை நீங்கள் கெடுக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற நிறைய பெண்கள் அவங்களுடைய மாமியார்களையோ அம்மாவையோ, மாமியாரும் உங்களோட அம்மா தான், அதே சமயம் உங்கள் அம்மாவும் வந்து 2 பேருமே ஈக்குவல் தான். உங்கள் தாய் வந்து அவ்வளோ சேவை உங்களுக்கு செஞ்சுருக்காங்க. அந்த தாயே நீ வந்து மதிக்க மாட்டேங்கிற, திட்டுற, சுயநலமாக வாழ்கிற. அவங்களுக்கு செய்கிற சேவையை செய், கேள்வி கேட்காத. எதுவுமே கேள்வி கேட்காதனால வந்து தே ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். சொல்ல மாட்டாங்க. சொன்னால் தான் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, உள்ளே உணரணும். அவங்களும் ஒரு உயிர், இறைவனால் அனுப்பப்பட்டவங்க. உங்களையுமே இவ்வளோ சேவை செஞ்சவங்க. ரெஸ்ட்டு கொடுங்க அவங்களுக்கு. இன்னும் அவங்க சேவை செய்கிறதுக்கு அடிமையாக உங்களுக்கு அவங்க. இன்றைக்கி இருக்கிற உலகம் எல்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எஸ்பெஷலி சென்னையில் ஓடுற உலகத்தில் குழந்தைய பெற்றுக்கிறது போய் அம்மா கிட்ட கொடுத்துட்றது, இல்லை மாமியார்ட்ட கொடுத்துட்றது. இது என்ன ஃபேஷன் நினச்சிக்கிறீங்களா? அவங்க லைஃப் அவங்க எப்போ என்ஜாய் பண்ணுவாங்க? உங்களை பெற்றுக்கிறது அவங்க தான். ஏன் அதுக்கு அது பெற்றுக்கிறாங்களே, பெற்றுக்கிட்டு அதுக்கு குழந்தை பிறக்கிறவங்களும் அவங்க தான் பார்த்துக்கணுமா? கொள்ளு பேத்தி. இதுதான் இன்றைக்கி உலகமாக ஆகிப்போச்சு. ஆனால் வெளியில் எல்லோரும் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க. தயவுசெய்து பெண்கள் இந்த நடிப்பு நடிக்காதீங்க. பெண்கள் இது நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. வெளியில் வந்துட்டு எனக்கு ஒரு பேத்தி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது நல்ல விஷயம், நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு ஜொலிக்கிற ஒரு உயிரை நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கீங்க. அது பாசிட்டிவ் எனர்ஜி அது இருக்குது. அதுக்கு எப்போயுமே உங்கள் கூடயே வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்துக்க உங்களோட பேட்ரி போயிடுது, உங்களுக்குள்ள எனர்ஜி போயிடுது, நீங்கள் வந்து சோர்ந்து போயிடுறீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ளேயே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஐயோ பார்த்துக்க முடியலடி, ஐயோ அவன் வந்து இப்படி விட்டுட்டு போயிடாடி, என் பையன் வந்து விட்டுட்டு போயிட்டாடி, என் பொண்ணு வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டாடி, இப்படின்னு நீங்கள் பின்னாடி பேசுகிறீங்க. டைரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு என்னால் முடியாதுன்னு கொடுத்துட்டு போயிடுங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி கிரவுண்டடாக இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் இங்கே செய்யணும். அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய குழந்தை அவங்க தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் தர்மங்கள். இதை செய்யாத கலியுகத்தில் இப்படி இருக்காதீங்க. சுயநலம், பணம் இஎம்ஐயில் மாட்டிக்கிறது நீ தான், பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது நீ தான். அதுக்கு அந்த இஎம்ஐயே தேவையில்லை, சேர்த்து வச்சு எப்போயும் வாங்கிக்கலாம். நிம்மதி, லாங்கர் லைஃப். நம்ம லாங்கர் லைஃப் லிவ் பண்ணல, ஃபாஸ்ட் லைஃப்பில் போய் ஃபாஸ்ட்டாக சேர்த்து போயிடுறோம். ஏன்னா இதான் நமக்கு பிடிச்சிருக்கு. இதிலேருந்து வெளியே வாங்க. இதுலேருந்து வெளியே வந்து நான் இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். இது இளமையிலேருந்தே வரணும். ஸோ லதாமா பற்றி இன்னும் நிறைய இருக்குது. இப்போ இந்த ஒரு ஃபாஸ்ட் இதில் என்னால் பேச முடியல. மொத்தத்தில் அந்த சத்குருக்கு நம்ம வணங்கி ஆகணும். மிக்ஜில் இத்தனை பேர் இருக்கிறீங்க, இத்தனை பேருக்குமே அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்றதை நான் எப்போயுமே தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இங்கே எப்போயுமே பேட்சுக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க முடிஞ்ச சேவை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் இன்னும் சொல்லுவேன், தேவையில்லை, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அவங்க வந்தாங்க, கற்றுக்கிட்டாங்க, போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ அத்தனை பேருக்குமே அவங்க பிளெஸ்ஸிங் தான். வருண் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த வருணை கட் பண்ணிவிடுங்க. அதை கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 3 பேரை தான் நான் சொல்லுவேன், பர்ஹாப்ஸ் 4 பேர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மதர், ஃபாதர், அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் மை பிரதர். இவங்க 3 பேர் நிறைய விஷயம் லைஃப்பில் கற்றுக் கொடுத்துட்டாங்க. எல்லாமே என்னென்னா, இன்றைக்கி இப்போ உங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா அவங்க சொல்லிக் கொடுக்காம நான் அதெல்லாம் சொல்லலை. 4th வந்து அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, சிம்ஹதேவ் பற்றி, அவரை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். எங்கள் ஃபாதருடைய பிரதர், சொந்த பிரதர், எங்கள் சித்தப்பா. இவங்க 4 மெம்பர்ஸுமே லைஃப்பில் ஒரு என்லைட்டன்ட் விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
தர்மத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு இயற்கையான ஒரு குடும்பத்தை கொடுத்தது அந்த தெய்வம். அவங்களுக்கும் குருக்களுக்கும் தான் அந்த நன்றியை சொல்கிறோம். லைஃப்ன்றது இப்படி ஓடிச்சு, திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தோம்னா நமக்கு கண்ணீர் தான் வரும். இவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சாடா லைஃபு அப்படின்ற கண்ணீர் தான் வரும். அதனால் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரெசண்ட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இந்த கொடுத்த நேரம் பகவான் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்காரியா அப்படின்றத உணர்ந்து அதை பகிர்ந்துக்கணும் தான் இந்த ஒரு வீடியோவே நான் போட்டது. பார்ட் 2 பார்ட் 3 எவ்வளோ பேசலாம் நான் லதா அம்மா பற்றி. ஏன்னா அது டிவைன் ஸ்பிரிட்டு, அதுக்கு மிஞ்சின எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கே ஐஸெல்லாம் லதா அம்மா மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் இப்போ கற்றுக்கிட்டதை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிறது தானே. ஒரு விஷயம் குக் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம போய் சாப்பிட்றோம் ஆஃபீஸில், உடனே லவ் யூ, தேங்க்யூ, நல்லா இருந்தது சாப்பாடு அப்படின்னு போட்டுருவேன் நான் மெசேஜ். கால் பண்ணி சொல்கிறதுக்கு பிரேக்கு டைம் இருக்காது, அதை நம்ம போட்டுருவோம். கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, சம்டைம்ஸ் ஆடியோ மெசேஜ் போடுவோம். இது போடுறதுனால இது டெய்லி அசைன்மெண்ட்டோ ஜாபோ கிடையாது, டெய்லி இருக்கிற ஆத்மார்த்தமான நன்றி கடன். இயற்கைக்கு நன்றி சொல்கிறோம். அது மாதிரி புருஷங்க நீங்கள் இருக்கீங்க, குழந்தைங்க இருக்கீங்க, உங்கள் அம்மாக்கிட்டேயோ பெண்கள்கிட்டேயோ சூப்பராக இருக்குங்க, செம்மையாக பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போகிறோம். ஏன்னா அவங்க போயிட்டதுக்கப்புறமா இந்த ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்லலையே அப்படின்றது வரக்கூடாது. இந்த ஒரு வார்த்தையாவது சொல்லிக்கிறேங்க, இது ரொம்ப நல்லது உங்களுக்கு, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது வாழும்போது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறாங்க, என்ன எப்படியோ போகணும், சந்தோஷமாக போட்டுமே, நம்மளும் போகணும், நம்மளும் சந்தோஷமாக போவோமே, என்ன இப்போது என்னத்தை கட்டிட்டு போகிறீங்க? அதனால் இந்த ஒரு அன்பான ஒரு லைஃப்பை வேஸ்ட்டு பண்ணிக்காதீங்க. ஆண்டவனை பிடிங்க, அதுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை. இதை சொல்லி தான் நான் விடைபெறுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம், அறிவு.